வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ்ட் போர்ஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியாவில் நேஷ்னலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி உருவாச்சு, அதுக்கான காரணங்கள் என்ன, யார் அந்த கருத்துக்களெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனால் எப்படிலாம் அது எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத லாஸ்ட் 2 கிளாஸஸில் பார்த்தோம். இன்றைக்கி எப்படி இந்த நேஷ்னலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒன்றாக்கி ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆக வச்சு இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரூப் ஃபார்மிங் இருக்குது இல்லையா, மக்கள் எல்லாரும் அவங்க ஒரே ஐடியாலஜி வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரே கொள்கை இல்லைனா ஒரே மாதிரியான குறிக்கோள். இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தங்களை ஒரு குழுவை அமைச்சுக்கிறாங்க, அந்த குழுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த குழுவை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குரூப்பை சங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒரு பேர் இருக்குது, அது உருவானதுக்கான மோட்டோ இருக்குது, ஒவ்வொரு சங்கங்களுக்கும் நிறைய வேறுபாடுகளும் இருக்குது. ஸோ அப்படி இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு உருவான சங்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். One of the first attempts to organize and vent the grievances against the British came through the formation of Madras Native Association on 26th February 1852. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இந்த அசோசியேஷன்ஸில் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசோசியேஷனோட நேம், அதை எப்போ நிறுவுனாங்க, அதை நிறுவுனது யார், இந்த 3 ஃபேக்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு அசோசியேஷனுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட குறிக்கோள் இருக்கா, அவங்க ஏதாவது செஞ்ச முக்கியமான வேலைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எங்கள் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறுவப்பட்ட நாள் 26 February 1852. யார் நிறுவனர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கஜலு லக்ஷ்மி நரசு அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் தான். எதனால் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் படித்த இந்தியர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அண்ட் அடுத்த வேளை சாப்பாடை பற்றி நினைக்கிற பீப்புள் இங்கே அதிகமாக இருக்காங்க. பஞ்சம் இருக்குது, வறுமை இருக்குது, விவசாயம் அப்படிங்கிறது நலிவடைஞ்சிக்கிட்டே வருது, கைத்தொழிலுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இது சார்ந்த தொழில் செய்கிறவங்க அவங்க வேலைகளில் மட்டும்தான் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்களே தவிர நாட்டில் என்ன நடக்குது, இந்த அநியாயத்தெல்லாம் எப்படி தட்டி கேட்குறது, இல்லை நமக்கான பிரச்சனைக்கு எப்படி தீர்வு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்போ யார் யோசிப்பாங்க, உணவு வேலை இதை பற்றி கவலைப்படாத ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் யோசிப்பாங்க. அது கண்டிப்பாக யாராக இருக்கணும், ஒன்று ரிச் பீப்புளாக இருக்கணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும், இல்லை லேண்ட் ஓனர்ஸாக இருக்கணும். ஸோ அதனால் இந்தியாவில் ஏர்லியாக உருவான எல்லா அசோசியேஷனுக்குமே நிறுவனர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் செல்வந்தர்களாக தான் இருப்பாங்க. இது அன்றைய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ கஜலு லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்மேன், மெட்ராஸ் சிட்டியில் இருக்கக்கூடியவர் தான். முதல்ல உருவான அசோசியேஷனுமே மதராஸ் மாகாணத்தில் உருவாயிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. They expressed their grievances against the company's administration in the revenue, education, judicial space. சரி, ஓகே, இந்த அசோசியேஷனை இவங்க நிறுவியிருக்காங்க, இது உருவாயிருக்கு. என்ன காரணத்துக்காக இந்த சங்கத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட நிர்வாகத்தில் அவங்களுக்கு நிறைய இன்டிஃபரன்சஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூலையும் எஜுகேஷன்லேயும் ஜுடிஷியல் ஸ்பேர்ஸ்லேயும் நிறைய கோளாறுகள் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதை எப்படியாவது நம்ம திருத்தணும், இல்லைனா இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ இதுக்காக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டு போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம், அவங்க தட்டி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் தான் இந்த அசோசியேஷனை உருவாக்குறாங்க. கஜுலா லக்ஷ்மி நரசு who inspired the foundation of MNA, அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், was a prominent businessman in Madras City. இவர் மதராஸ் சிட்டியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன செய்கிறாங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட ஃபவுண்டர். நெக்ஸ்ட்டு இவங்களோட இம்பார்ட்டண்டான டியூட்டி இல்லைனா இவங்களோட செய்த சேவைகள்லேயே முக்கியமானது இவங்களோட பங்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெட்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்கு பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு. என்னன்னு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, எங்கள் கம்பெனி ரூல் சரியில்லை, இவங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, இதுக்கு எதுக்காவது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன்ஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க. முதல்ல விடுதலை போராட்டத்தோட ஆரம்ப கட்டத்தில் எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி
சாதாரணமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரியா? எடுத்த உடனே எல்லாரும் கத்தி கம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, இல்லைனா காந்தியடிகள் வந்து அகிம்சையில் ஈடுபட்டுட்டு இவ்வளோ பெரிய புரட்சிகள்லாம் பண்ணலை. சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு பெட்டிஷன் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷன்ஸை எங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்கன்னா, கம்பெனியோட நிர்வாகங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா அவங்களோட பார்லிமெண்ட்டில். ஏன்னா இது வந்து ஒரு தனியார் அமைப்பு. அதை கவர்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது சட்டம் கொண்டு வரணுமா அப்படிங்கும்போது இந்த பெட்டிஷன்ஸை கொடுக்குறாங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்தியன்ஸ் கொடுத்துருக்கிற கிரீவியன்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம் இல்லையா, பட்டய சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 சட்டங்கள் இருந்த மாதிரி இருக்குது. நமக்கு தெரியும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறது வெறும் 20 வருடங்களுக்கு போடப்பட்ட அக்ரிமெண்ட் படி போடப்பட்ட ஒரு கம்பெனி தான். 20 வருஷத்தில் அவங்களோட மோனோபொலி முடிஞ்சிடும். அதாவது அவங்களோட ஏதேச்ச அதிகாரம் வந்து 20 வருஷத்துக்கு மட்டும்தான். கால வரையில் இல்லாமல் அவங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா இந்தியா கூட வணிகம் செய்ய முடியாது. 20 வருடங்களுக்கு மட்டும்தான். ஸோ இதை வந்து தாண்டி அவங்க பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டோட பர்மிஷன் வேணும். அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆக்ட் போட்டு சரி நீங்கள் இன்னும் அடுத்த 20 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதுக்காக போடப்பட்டதான் என்ன, இந்த பட்டய சட்டங்கள், ரெகுலேட்டிங் ஆக்டு. இவங்க ஏதாவது முறை தவறி நடந்திருந்தாங்க அப்படின்னா இப்படி இருக்கக்கூடாது, அண்ட் இவங்களை நெறிப்படுத்துறதுக்காகவும் சில சட்டங்கள் வேணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்டாக இருக்கட்டும், பட்டய சட்டங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த டைமில் தான் இந்த மாதிரி கம்பெனியோட ரூலில் இவ்வளோ ஃப்ளா இருக்குது, நீங்கள் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன்ஸ் என்ன செய்கிறாங்க, அவங்களோட அசோசியேஷன் மூலமாக ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. தனிநபர் கொடுக்கறதுக்கும் சங்கமாக சேர்ந்து வந்து ஒருத்தர் கொடுக்குறவங்க ஒரு டீம் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க பண்ண விஷயங்கள் வந்து பாராட்டத்துக்குரியதாக இருக்குது. சம்டைம்ஸ் யூபிஎஸ்சிலையும் சரி டிஎன்பிஎஸ்சிலையும் சரி மெயின்ஸில் ரிட்டனாக எழுதுகிற மாதிரி கேள்விகள் கேட்கலாம் இல்லையா. இந்தியாவில் சங்கங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட பெரிய பங்கு என்ன அப்படின்னா பெட்டிஷன்ஸ் கொடுத்தது தான். அதுவும் அது எஃபெக்டிவாக பண்ணாங்க. சரியா? ஏன்னா இவங்க கொடுத்த பெட்டிஷனுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சும்மா போய் பெட்டிஷன் கொடுத்தா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க இல்லையா, 10ஓட 11 போட்டுருவாங்க. பட் அப்படி இல்லாமல் இவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க பிரிட்டிஷ் பீப்புள். அப்போது எம்என்ஏவோட பங்கு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. என்ன பெட்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ரயத்வாரி சிஸ்டம்னாலையும் ஜமீன்தாரி சிஸ்டம்னாலையும் அக்ரிகல்ச்சரல் கிளாஸ் பீப்புள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 முறைகளும் வேண்டாம், இதை வந்து சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறதா அந்த பெட்டிஷன். இதை டிஸ்கஸ் பண்ண பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா, ஓகே இதை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டீமை இந்தியாவுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க ரெவென்யூ, எஜுகேஷன் அண்ட் ஜுடிஷியல் ஸ்பியர்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. எஜுகேஷன் சம்மந்தத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மிஷினரி ஸ்கூல்ஸுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க. பட் அந்த ஃபண்டை கம்பெனி என்ன செய்கிறாங்க, வேறு ஒரு விஷயங்களுக்காக டைவர்ட் பண்ணி அதை வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் கல்வி அப்படிங்கிறது இங்கே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை முன்வைக்கிறாங்க. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அவருக்கு நீதி முறை சம்மந்தப்பட்ட ஏதாவது நாலேஜ் இருக்கா, இல்லைனா எந்த வகையான மக்களுக்கு அவங்க வந்து நீதி வழங்கணுமோ அந்த மக்களோட மொழி தெரியுதா, கம்யூனிகேஷன் அங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் சும்மா ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் நீதி வழங்கும் முறை அப்படிங்கிறது இங்கே முறையாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 கிரீவியன்ஸையும் பார்த்துட்டு ஓகே இதில் பிரச்சனை இருக்குது, நம்ம இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரியாக்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஹெச்டி செய்மோர் அப்படிங்கிறவரோட தலைமையில் ஒரு டீமை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த டீமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, இல்லைனா அந்த பர்பஸ்க்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரெஃபார்ம் சொசைட்டி அப்படிங்கிறது. இவங்க எப்போ இந்தியாவுக்கு வராங்க, அக்டோபர் 1853 மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கனால மெட்ராஸ்க்கு வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹெச்டி செய்மோர் ஹி விசிட்டட் பிளேசஸ் லைக் குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம் அண்ட் திருநெல்வேலி, இப்படி நிறைய பகுதிகளுக்கு போய் இவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் உண்மைதானா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஹவவர்
as the Charter Act of 1853 allowed British East India Company to continue its rule in India. ஆனால் இந்த போடப்பட்ட பட்டய சட்டத்தின்படி இந்தியாவில் கம்பெனியோட ஆட்சி இன்னும் 20 வருஷங்களுக்கு தொடர்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அப்படிங்கிறனால ஜஸ்ட் ரெஃபார்ம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கண்ட்ரியை அகெயின் அவங்க கையிலே கொடுத்துட்டு இந்த டீம் வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இங்கிலாந்துக்கு போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், சும்மா பேருக்கு ஏதாவது 2-3 ரெஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் இந்தியா யாரோட கையில் இருக்குது, ஆங்கிலேயர்களோட, அதுவும் இந்த கம்பெனி பீப்புளோட கையில் தான் இருக்குது. ஸோ இதனால் ரெண்டாவது என்ன செய்கிறாங்க, பெட்டிஷன் போடுறாங்க. யார், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். என்ன பெட்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து கம்பெனி பீப்புளோட கையில் இருக்கக்கூடாது, டைரெக்டாக க்ரௌனுக்கு கீழே போகணும். ஏன்னா வணிகம் செய்யணும், லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற மனநிலையில் வந்த மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது செய்யணும், இல்லைனா அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணணும், விவசாயம் அழிஞ்சிட்ருக்கு, கைத்தொழில் நலிவடையுது அப்படிங்கிறத பார்க்குற மனநிலை வந்து இருக்காது இல்லையா. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, கம்பெனிக்கிட்ட இனிமேல் கண்ட்ரி இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு இதை க்ரௌனோட கைக்கு மாற்றிடுங்க, மொனார்க்கு கிட்ட கண்ட்ரியை ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவங்க வந்து என்ன செய்யலை அப்படின்னா ஆக்ஷன்ஸ் எடுக்கலை. ஸோ இந்த 2 விஷயங்களும் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்சிடென்ட்ஸ். ஸோ இந்த 2 விஷயங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 2 பெட்டிஷனையும் நம்ம ஆன்சர்ஸ்லையும் கோட் பண்ணலாம். நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தா கூட எது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனோட ஆக்ஷன் கேட்டால் நமக்கு சூஸ் பண்ண தெரியும் இல்லையா. இல்லைனா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது எந்த சங்கத்தோட நடவடிக்கைகள் அப்படின்னு கேட்கலாம், நமக்கு ஆன்சர் தெரியும், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருந்தாலும் சடனாக அதோட புகழ் அப்படிங்கிறது என்ன ஆக ஆரம்பிச்சது, மங்க ஆரம்பிச்சிருது. எதுக்கப்புறம் அப்படின்னா, லக்ஷ்மி நரசுவோட மரணத்துக்கு அப்புறம். இவர் தானே நிறுவனர். ஸோ இவரோட மரணம் வந்து 1866 நடக்குது. ஸோ ஒரு 10-15 வருஷத்துக்கு தடுமாறி போனாலும் 1881 இந்த சங்கத்தோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது முற்றிலுமாகவே முடிவுக்கு வந்துடுது. இது என்னதான் குறுகிய காலத்துக்கு செயல்பட்டிருந்தாலும் இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பெரிய அசோசியேஷன் இந்தியாவில் உருவாக போகுது அப்படிங்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லி மாதிரி. ஏன்னா இது தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள ஆக்ஷனும் எடுக்க வச்சுருக்காங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்டார்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு சங்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இன் இட்ஸ் லைஃப் டைம் Madras Native Association operated within the boundaries of Madras Presidency. Madras Presidency-குள்ள மட்டும்தான் இது செயல்பட்டிருக்கு. அண்ட் பேரும் Madras Native Association தான். The grievances that the MNA raised through its petition and the agitation it launched were from the point of view of the elite, particularly the landed gentry of Madras Presidency. ஏன் இந்த சங்கத்தோட புகழ் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படலை அண்ட் கொஞ்ச காலங்கள்லேயே இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இவங்களோட மொத்த கொள்கைகளுமே யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படி இல்லைன்னா இவங்க எடுத்த எல்லா ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், கொடுத்த பெட்டிஷன்ஸாக இருக்கட்டும், யாருக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா எலைட் கிளாஸஸ்க்கும் லேண்டட் நில உடைமைதாரர்களுக்கும் பிஸ்னஸ்மேனுக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்களோட தேவைகளுக்காக தான் ஃபஸ்ட்டு பெட்டிஷன்ஸு கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரியா. ஸோ அதனால் இது வந்து பெருசாக மக்கள் மத்தியில் பேசப்படலை. இன்னொன்று, லேக்கிங் நேஷ்னல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்டிங் எவ்ரி செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி. இது வந்து மேல்தட்டு மக்களுக்கும் வணிகத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் லேண்டட் பீப்புளுக்கு தான் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இதில் சமூகத்தோட அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற மக்களாக இருக்கட்டும், யாருமே இந்த சங்கத்தில் ஈடுபடுத்தப்படலை. ஸோ இந்த லேக்கிங் அப்படிங்கிறது இந்த சங்கத்தோட புகழ் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இல்லாமல் இருந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்குது. An organization that would raise the grievances and agitate against the colonial power for their redress. The Indian National Congress filled this void. எதனால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன்னும் ஹிஸ்ட்ரியில் பெருசாக பேசப்படுது அப்படின்னா, இந்த விஷயத்தை மக்களோட முழு பங்களிப்பும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஞ்சிச்சு. மற்ற எந்த அமைப்புகளுமே இதை செய்யலை. அதனால தான் இன்னுமே காங்கிரஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. ரெண்டாவது முக்கியமான ஒரு அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. ஆஃப்டர் தி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பிகேம் defunct, there was no such public organization in the Madras Presidency. ஃபஸ்ட்டு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தான் உருவாயிருக்கு. அதுவும் ஃபவுண்டரோட மரணத்துக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம்
ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பப்ளிக் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது மெட்ராஸ் பிரசிடென்சியில் இல்லை. ஸோ இந்த வேக்கமை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சங்கம் உருவாகுது. அது பேர் தான் என்ன? மெட்ராஸ் மகாஜன சபா. எந்த ஆண்டு உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 1884. Was organized in the inaugural meeting held on 16th May 1884. The prominent participants were. இந்த சங்கத்தோட முக்கியமான பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, அனந்தச்சாருலு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசுவாமி. இதில் யாராவது 4 பேரோட பேர் கொடுத்துட்டு இவங்க எல்லாம் காமனாக எந்த சங்கத்தோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இப்படி கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி நீங்களே ஆன்சர் சொல்ல பாருங்கள். இவங்க எல்லாருமே மெட்ராஸ் மகாஜன சபாவோட தொடர்புடையவங்க. இந்த மெட்ராஸ் மகாஜன சபா எப்போ உருவாக்கியிருக்காங்க? 1884. இதுக்கு அடுத்த ஆண்டு 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகிடும். சரியா? தேசிய அளவிலான ஒரு அமைப்பு உருவாகிடும். மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது ஒரு ரீஜனில் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு. இது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது அண்ட் இது எல்லா தரப்பட்ட மக்களுக்குமானதாக இருக்குது. ஸோ இது கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடு சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன செஞ்சிடறாங்க, இந்த மெட்ராஸ் மகாஜன சபை இந்த சங்கத்தை இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மர்ஜ் பண்ணிடுறாங்க. இதுக்கு அப்புறத்துல இருந்து மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு ஒன்று இருக்காது. இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே காங்கிரஸோட சேர்ந்ததாக இருக்குது. ஸோ இதோட மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறதோட ஆக்டிவிட்டி முடியுது. பட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடு சேர்ந்துட்டு அவங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க, மெர்ஜ் ஆகிட்டாங்க. ஓகே, மூணாவது அண்ட் முக்கியமான ஒரு அசோசியேஷன் அதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எந்த இயர் உருவாக்குனாங்க அப்படின்னா 1885. சரியா? இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகும் போது பல குழப்பங்களும் சர்ச்சைகளும் இருந்துச்சு. ஏன்னா இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் உருவாகிறதுக்கு பிரெயினாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ரிட்டையர்ட் ஐசிஎஸ் ஆஃபீஸர். ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஆங்கிலேயரோட ஐடியாவில் ஒரு அசோசியேஷன் உருவாகுதுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆங்கிலேயரோட பின்புலம் இருக்குது. அதனால் இது அவங்களோட ஒரு சூழ்ச்சியானே தவிர மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் ஆங்கிலேயர்கள் இந்திய மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு அசோசியேஷனை கிரியேட் பண்ணணும்? ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இம்மீடியட்டாக நடந்த ஒரு சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 1875 அண்ட் 1885 இந்த 10 வருட காலகட்டத்துக்குள்ள நிறைய மக்களை கோபப்படுத்தக்கூடிய நிறைய சட்டங்களை பிரிட்டிஷ் கம்பெனி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதாவது பருத்தி உற்பத்தியில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா டேக்ஸ் அதிகமாக போட்டிருப்பாங்க. இம்போசிஷன் ஆஃப் காட்டன் இம்போர்ட் டியூட்டிஸ் இன் 1875. ஸோ அதுக்கு காட்டன் மேலே என்ன செஞ்சிடறாங்க, வரி அதிகமாக போடுறாங்க. 1877 நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. என்ன மாதிரியான கோரிக்கைகள் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்தியர்களை நீங்கள் ஏன் அதிக அளவில் எடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லா உயர் பதவிகளையும் ஏன் ஆங்கிலேயர்களே இருக்காங்க, ஸோ இந்தியனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும், அரச பதவிகள்லையும் அரச பணிகள்லையும் இந்தியர்கள் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வலுவாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்டுக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்புது. வட்டார மொழிகளில் பத்திரிகைகள் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அண்ட் செடிஷன் வேறு இருக்குது. ஸோ இதனால் இந்த எல்லா விஷயங்களும் மக்களை என்ன செய்ய வைக்குது அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு மேலே கோவப்பட வைக்குது. இன்னும் இந்த கோபத்தை அதிகப்படுத்துகிற விதமாக இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது போகுது. நமக்கு தெரியும் இல்லையா, ரிப்பன் பிரபுவும் இல்பர்ட்டும் சேர்ந்துட்டு ஒரு பில் கொண்டு வருவாங்க. அது என்ன அப்படின்னா இந்தியர்களை நீதிபதிகளாக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பில் தான். பட் இது யூரோப்பியன்ஸ் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த பில்லை கேன்சல் பண்ணிடுவாங்க. இது மக்கள் மத்தியில் இன்னும் கோவத்தை அதிகப்படுத்திடும். ஸோ இந்த காரணங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்கள் என்ன செய்வாங்க, அகைன் ஒரு கிளர்ச்சிக்கு கழகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. 1857 நடந்த நிறைய பிரச்சனைகளால் மீட்க முடியாத நிறைய லாஸ் பிரிட்டிஷ்க்கு நடந்துருச்சு இல்லையா. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இப்படியே விட்டால் மக்கள் அகைன் கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க, நமக்கு லாஸ் அதிகமாயிரும், நம்மளோட ட்ரேடு நல்லா நடக்காது அண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டும் நமக்கு ட்ரேடுக்கான கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி விடக்கூடாது, நம்ம ஏதாவது இவங்களை கூல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது தான்
மக்களுக்கான ஒரு தேசிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆங்கிலேயர்கள் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை கிளம்பிட்டு இருக்கும். இது வந்து உண்மையா பொய்யா, இல்லைனா இதனால தான் இந்த காங்கிரஸே உருவாச்சா அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு மத்தியில் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் இந்தியாவை ஃப்ரீடமோட பாத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன் இது வந்து ஆங்கிலேயர்களோட பின்னணியில் தான் உருவாச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இந்த டைமில் வைசிராயாக இருந்தவர் என்ன பண்ணுவார், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து உருவானதுக்கு டீ பார்ட்டிலாம் கொடுத்துருவார். ஸோ அப்போ உண்மையிலேயே இது வந்து இவங்களோட அமைப்பு தான். ஸோ இது வந்து இந்தியர்களை ஏமாத்துறதுக்கான இன்னொரு புது வகையான சூழ்ச்சி தானே தவிர வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. பட் போக போக இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூலமாக உருவான தலைவர்களாக இருக்கட்டும், இந்த எண்ணத்தை மொத்தமாக அழிச்சிட்டு இது முழுக்க முழுக்க இந்திய மக்களுக்கான ஒரு அமைப்பு, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், நம்ம விடுதலை வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. பட் தீஸ் agitation and protest were sporadic and not coordinated. There was a strong realization that these protests would not impact on the policymakers unless a national political organization was formed. From this realization was born the Indian National Congress. இது வந்து அந்த சர்ச்சைக்கான ஒரு பேக்கப் தானே நம்ம பார்த்தோம். எதனால் ஒரு தேசிய அளவிலான அமைப்பு உருவாச்சு அப்படிங்கிறத வரலாறு ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிளர்ச்சிகளும் அவங்களுக்கு எதிரான எதிர்ப்புகளும் ஒரு முறைப்படுத்தப்படலை. அதை வழிநடத்தி செல்றதுக்கு ஒரு தலைவர் இல்லை. எல்லா மக்களையும் ஒன்றாக்கி அவங்க எல்லாரையும் ஒன்று போல பிரிட்டிஷ்க்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான ஒரு சிட்டுவேஷன் அமையலை. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது, தேசிய அளவிலான ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்படுது. ஸோ இந்த நீடு தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு காரணமாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கான்செப்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் அ நேஷன் வாஸ் ரிஃப்ளெக்டட் இன் த நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன். இட் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் நேஷனலிசம். ஸோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு தேசிய அமைப்பை உருவாக்கும் போது நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற தேசியவாத கருத்து இன்னும் அதிகமாக்குது. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்டை இன்னும் ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போச்சு. இன் டிசம்பர் 1884 ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், இவர் தான் யார் அப்படின்னா இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் உருவாகிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர். Retired English ICS officer presided over a meeting of the Theosophical Society in Madras. பாருங்களேன், எல்லா விஷயங்களுமே மெட்ராஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. The formation of a political organization that would work on all India basis was discussed and the idea of forming the Indian National Congress emerged in this meeting. தியோசாஃபிக்கல் மாநாடு வந்து சொசைட்டியோட ஒரு மீட்டிங் வந்து மெட்ராஸில் நடக்குது. இந்த மீட்டிங்கில் தான் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒருங்கிணைக்கப்படணும், நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், உங்களோட எதிர்ப்புகள் வந்து ஒட்டுமொத்தமானதாக இருக்கணும், அதுக்கு உங்களுக்குன்னு தேசிய அளவில் ஒரு இயக்கம் வேணும், ஸோ நீங்கள் வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தூண்டுறாரு. ஸோ இதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு, இந்த மீட்டிங் தான். சரியா? ஸோ எந்த மீட்டிங் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா, டிசம்பர் 1884 மெட்ராஸில் நடந்த தியோசாஃபிக்கல் சொசைட்டி மீட்டிங். The idea of forming the Indian National Congress emerged in this meeting. The Indian National Congress was formed on 28th December 1885 in Bombay. Apart from Alan Octavian Hume, another important founding member was W.C. Banerjee. இவளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் W.C. பானர்ஜி. எங்கே உருவாயிருக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்? பாம்பேயில் 28th December 1885. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். ஆலன் ஆக்டேவியம் ஹியூமை தாண்டி, ஏன்னா அவர் ஒரு யூரோப்பியன் இல்லையா, ஒரு இந்தியர் வந்து இந்த இயக்கத்தோட சம்மந்தப்பட்டிருக்காரு, அதோட நிறுவனத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா அது உமேஷ் சந்திர பானர்ஜி தான். அண்ட் இவரையே இந்த மாநாட்டுக்கான ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் இருக்க மாட்டார். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? ஓட்டிங் மூலமாக எலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புது புது பிரசிடெண்ட் வந்து இந்த அசோசியேஷன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு இருப்பாங்க. ஸோ அதுபடி முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி தான் இந்த இயர் 1885. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த இயரில்
எந்த மாநாடு எங்கே நடந்துச்சு, அதுக்கான தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1885ல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அதோட ஆனுவல் செஷன் நடத்துது இல்லையா, வருடாந்திர மாநாடு. இதை வந்து வருஷம் வருஷம் நடத்துவாங்க சரியா. டிசம்பரில் வந்து இது உருவாக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போ உருவாக்குனாங்களோ அதே காலகட்டத்தில் மாநாடு நடத்துவாங்க, வருடாந்திர மாநாடு. இங்கிலீஷில் ஆனுவல் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆனுவல் செஷன் எங்கே நடந்துச்சு, அதோட தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஆனுவல் செஷன் எங்கே நடந்துச்சு, பாம்பேயில். அதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. ஸோ இது இன்னொரு மாதிரி கேட்டு பாருங்களேன். இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஆனுவல் செஷனோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. Though the activities of the INC then revolved around petition and memoranda, from the very beginning, the founders of the INC worked to bring every section of the society into its ambit. இவங்களும் முதல்ல இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னா, பெட்டிஷன்ஸ் கொடுக்குற மாதிரியும், இல்லைனா வேறு ஏதாவது நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி இருக்குது நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு பெரிய அளவில் இல்லை சரியா. இப்போ தான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட முக்கியமான ஒரு வேலையை என்ன இருக்குது அப்படின்னா, இதில் அந்த ஐஎன்சியோட ரோலை நம்ம பாராட்டி ஆகணும். எவ்ரி செக்ஷன் ஆஃப் சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட மக்களையும் இந்த ஸ்ட்ரீம்குள்ளே இழுக்கிறதுல அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. One of the main missions of the INC was to weld the Indians into a nation. இந்தியன்ஸை நீங்கள்லாம் இந்தியர்கள், நம்மெல்லாம் இந்தியர்கள், ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள், ஒரே நிலத்தில் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னலிசம் கான்செப்டை இந்தியாவோட சந்து பொந்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனது இந்த ஐஎன்சி தான். They were convinced that the struggle against the colonial rule will be successful only if Indians saw themselves as the members of a nation. எல்லா இந்தியர்களும், எல்லா மக்களுமே, இந்த பீஸ் ஆஃப் லேண்டில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களுமே நம்ம எல்லாரும் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற தாட் வந்தால் தான் எல்லாருமே ஒன்றா திரும்பி பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நீ இந்தியன், நம்ம இருக்கிற இடம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை மக்களுக்கு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா ரீஜனலிசம் இருக்குது, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பேசஸ்க்கெலாம் சண்டை இருக்கும். மராத்தியர்கள் இருப்பாங்க, இங்கே பாண்டியர்கள், சேரர்கள், சோழவர்கள், பல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துண்டு துண்டாக நாடுகளாக இருக்குது இல்லையா. ஸோ இவங்க தான் என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் ஒவ்வொருத்தருக்கூடையாக ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே இணைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னாலும் மக்களுக்கு வந்து பகுதி சார்ந்த வேறுபாடுகள் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் எல்லார்கிட்டையும் போய் நம்ம இந்தியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களும் என்ன செய்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமாம் நம்ம ஒரே இடத்துல வசிக்கிறோம், நம்ம ஒரே தரப்பட்ட மக்கள், நம்ம எல்லாரும் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிறாங்க. டு அச்சீவ் திஸ், the INC acted as a common political platform for all the movements that were being organized in different parts of the country. ஸோ இந்த ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கு, தேசியவாத எண்ணம் உருவாகிறதுக்கு ஐஎன்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க அவங்களோட பிரான்ச்சஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களை கூட்டி மக்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரியப்படுத்துகிறாங்க. ஈவன் INC provided the space where the political workers from different parts of the country could gather and conduct their political activities under its banner. எங்கே ஒரு கூட்டங்கள் நடந்தாலும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. ஸோ அது மூலமாக என்ன செய்கிறாங்க, நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனலிசம் கான்செப்டை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. Even though the organization was small, with less than 100 members, it had an all-India character with representation from all regions of India. முதல்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட வருடாந்திர மாநாடு நடக்கும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 72, 100 கூட கிடையாது, வெறும் 72 பேர். இவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் இந்த 72 மெம்பர்ஸுமே இந்தியாவோட எல்லா பகுதிகளிலிருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது எல்லாரையும் சார்ந்து இருக்குது இல்லையா. ஸோ எல்லா செக்ஷன்லேருந்தும் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கருத்துக்களை ஈஸியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சுலபமான காரியமாயிருச்சு. இட் வாஸ் த பிகினிங் ஆஃப் தி மொபிலைசேஷன் ஆஃப் பீப்புள் அண்ட் ஆல் இண்டியா பேசிஸ். இப்போ தான் தடவை மக்களை என்ன செய்கிறாங்க, ஆல் இண்டியா பேசிஸில் அப்ரோச் பண்ணுறாங்க, நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி. The major objectives and demands of INC
ஓகே, இப்போ அந்த இயக்கத்தோட முக்கியமான கருத்துக்கள் என்ன, அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லெவலில் தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் லெவலில் opportunity for participation in the government was one of the major demands of the Indian National Congress. இந்த டிமாண்ட்ஸும் கேட்பாங்க. சரியா, ஒரு அசோசியேஷனோட டிமாண்ட் என்ன, இல்லைனா இந்த டிமாண்டை கொடுத்துட்டு இது எந்த அசோசியேஷனோட டிமாண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இவங்களோட முதல் மற்றும் முக்கிய கொள்கை என்னவா இருக்குது அப்படின்னா, இந்தியர்களை எல்லாரையும் கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அதாவது அது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தேர்தலாக இருக்கட்டும், இல்லை அரசு வேலையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்தியர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அதாவது இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு. இட் டிமாண்டட் தி இந்தியன் ரெப்ரசன்டேஷன் இன் தி கவர்மெண்ட். எக்கனாமிக்கலாக என்ன அப்படின்னா, high land revenue was one of the major factors that contributed to the oppression of the peasants. அதாவது நிலத்துக்கான வரி அதிக அளவில் இருக்குது. அதனால தான் அவங்களால பயிரே விளைவிக்க முடியலனாலும் டேக்ஸை கட்ட முடியாமல் நிலத்தை விட்டுட்டு போகிற அளவுக்கு கஷ்டங்கள் வருது. ஸோ இந்த லேண்ட் ரெவென்யூவை குறைக்கணும் அப்படிங்கிறதா. இட் டிமாண்டட் ரிடக்ஷன் இன் த லேண்ட் ரெவென்யூ அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பெசன்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஜமீன்தார். இந்த நிலவரியை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் பெசண்ட்டுக்கு பாதுகாப்பு இருக்கணும். யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு? ஜமீன்தார்களோட எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. The Congress also advocated the imposition of heavy tax on the imported goods for the benefit of Swadeshi goods. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இங்கிலாண்டில் என்ன பண்ணாங்க, இந்தியாவிலேருந்து ஏதாவது சரக்குகள் போய் இறங்குது அப்படின்னா அந்த இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு வரி அதிகமாக போடுறாங்கல்ல. ஏன்னா உள்நாட்டு பொருட்களுக்கான மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது, உள்நாட்டு வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் இம்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸுக்கு டேக்ஸ் அதிகமாக போடுங்க, அப்போனா தான் உள்நாட்டில் உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மூணாவது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் higher officials who had responsibility of administration in India were selected through civil services examination conducted in Britain. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம். எல்லா உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸஸுமே இந்தியன் சிவில் சர்வீசஸ் ICS தேர்வுகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷனை எழுதி தான் இந்த பதவிகளில் இருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க? பிரிட்டனில். இந்தியர்கள் இந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க. வயது வரம்பை குறைச்சிட்றாங்க, பிரிட்டனில் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க, வேறு 2 மொழிகளை படிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. இங்கேருந்து மக்களால் லண்டன் வரைக்கும் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாகுபாடுகள் இருக்கிறனால இதை உடைங்க, இந்தியாவிலையும் எக்ஸாமை நடத்துங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. திஸ் மீன் தட் educated Indians who could not afford to go to London had no opportunity to get high administrative jobs. Therefore, Indianization of services, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களால் தான் இந்தியர்கள் ஆட்சி செய்யப்படணும். ஸோ அதுக்கு இந்தியர்களுக்கு அந்த வாய்ப்பை இந்தியாவில் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. Simultaneous Indian civil services examination in England and India was a major demand of the Congress. பிரிட்டிஷ் பீப்புளும் இந்த ICS ஆஃபீஸராக இருப்பாங்க. ஆலன் ஆக்டேவியம் ஹியூம் வாஸ் ICS ஆஃபீஸர் இல்லையா. ஸோ அதனால் இங்கிலாண்டில் நடக்கட்டும், அதே சமயத்தில் இந்தியாவிலையும் நடக்கட்டும், அப்படின்னா தான் இந்தியர்களால் இந்த எக்ஸாமினேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜுடிஷியல் பார்த்திங்க அப்படின்னா, because of the partial treatment against the Indian political activities by English judges, it demanded the complete separation of the executive and the judiciary. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களையும் யார் தான் ட்ரையல் பார்ப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஜட்ஜஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக தானே செய்வாங்க. ஸோ இதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவையும் ஜுடிஷியரியும் தனியாக பிரிங்க, பொலிட்டிக்கலாக சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஜுடிஷியரி பார்க்கக்கூடாது. ஸோ அதுதான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் தனியாக, ஜுடிஷியரி தனியாக அப்படின்னு பிரிக்கிறது. இது இன்னுமுமே நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இது எல்லாமே எங்களோட கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா முன்வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர்லி நேஷ்னலிஸ்ட். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் ஒரு பெரிய குரூப் சரியா, இதை தாண்டி இன்னும் நிறைய சின்ன சின்ன குரூப்ஸ்லாம் உருவாச்சு. பட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடு ஒப்பிடும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் அதோட பங்குகளையும் நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புளையும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பற்றி பேச வச்சது இந்த சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் தான் இல்லையா. ஸோ அவங்களுக்கு நிறைய பங்குகள் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நேஷனல் லெவல்லையும் சரி, ரீஜனல் லெவல்லையும் சரி அசோசியேஷன் உருவாயிருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷனலிசம் பற்றி பேசினவங்கள நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, தேசியவாதிகள். முன்னாடி ஃபஸ்ட்டு எமர்ஜ் ஆன
இந்த ஏர்லி நேஷ்னலிஸ்ட் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏர்லி நேஷ்னலிஸ்டோட பீரியட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1885 to 1915. அது என்ன 1885 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இப்போ தான் உருவாயிருக்கும். அது என்ன ஒரு பிரேக் 1915 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் தான் காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. காந்தியோட வருகைக்கு அப்புறம் தேசியவாதிகளோட போக்கில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதனால் இந்த இனிஷியல் பீரியட் ஆரம்பித்ததுலேருந்து காந்தி வர்ற வரைக்கும் உள்ள பீரியடை ஏர்லி நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The early nationalists in the INC came from the elite sections of the society. முதல்ல உருவாக்குற அசோசியேஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எலைட் கிளாஸ்லேருந்து வரக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க, இல்லை லேண்ட் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்க, இல்லைனா படித்தவர்களாக இருக்கும்போது லாயர்ஸ், காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. However, they come from different regions of the country and this made INC a truly national political organization. ஸோ இவங்க எல்லாருமே நாட்டோட பல பகுதிகளிலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்து வரும்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படி மாற்றுது அப்படின்னா ஒரு ஆல் இண்டியா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக வச்சுருக்கு. These leaders of the INC adopted the constitutional methods of presenting petition, prayer and memorandums and thereby earned the moniker of moderates. இவங்களோட போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிதமான மாதிரி தான் இருக்குது. அவங்க பெரிய கொடிகள்லாம் பிடிச்சிட்டு ஆக்ரோஷமான கோஷங்கள்லாம் போட்டு கத்தலை, தீவிரவாதத்தனமாக இல்லை அவங்களுக்கு எதிரான வன்முறைகள்லையும் ஈடுபடலை. ரொம்ப மிதமான போக்கை கடைபிடிச்சனால இவங்களை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மிதவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் மாடரேட்ஸ். இந்த மிதவாதிகளோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் கொடுக்கறது, ப்ரேயர்ஸ்னால் என்ன, இறைஞ்சி கேட்குறது. ஸோ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, ரொம்ப பொலைட்டாக ரொம்ப சாஃப்டான மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஏர்லி நேஷ்னலிஸ்ட்டை மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஆல்சோ த டைம் சம் சார்ட் ஆஃப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கொலனியலிசம் வாஸ் எவால்விங் இன் இந்தியா. இந்த டைமில் தான் கலனிலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கு. ஆமாம், இவங்க ட்ரேட் பண்ண தான் வந்தாங்க, நம்ம அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க, நம்மக்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரிய ஆரம்பிக்கி. அண்ட் நேஷ்னல் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது கருத்துக்கள் ஸ்பீடாக மக்கள் கிட்டக்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. தேர் வாஸ் நோ ரெடிமேட் anti-colonial understanding available for reference in the late 19th century when the INC was formed. கலோனியலிசம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸோ ஆன்டி கலோனியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இப்போ தான் முதல்ல ஒரு தேசிய இயக்கம் உருவாகுது, அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இப்படி பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படிங்கிறனால இது உருவான இம்மிடியட்டாகவே மக்களால் என்ன செய்ய முடியல, எதுவும் பண்ண முடியல. It was the early nationalists who helped the formulation of the idea of we as a nation. ஸோ இப்போ தான் இந்த தேசியவாதிகள் என்ன செய்கிறாங்க, பெட்டிஷன் மூலமாகவும் மக்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது மூலமாகவும் நம்ம எல்லாரும் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற தேசியவாத கருத்துக்களை மக்கள் கிட்டக்க ரொம்ப ஆழமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. They were developing the indigenous anti-colonial ideology and a strategy on their own which helped future mass leaders like M.K. Gandhi. ஸோ இந்த ஏர்லி நேஷ்னலிஸ்ட் தான் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு சிங்கிள் இந்தியனையும் பார்த்து நீ இந்தியன், நீ இந்தியாவை சேர்ந்தவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி மக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிக்சர் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. எம்கே காந்தி வரவும் அவர் போடுற எல்லா பாலுமே சிக்ஸராக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க மாஸ் மூமெண்ட்டுக்கு மக்களை ரெடி பண்ணி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி நேஷ்னலிஸ்ட் தான். ஃப்ரம் தி 1890s there were growing differences within the INC. ஒரு அசோசியேஷன் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா அங்கே வரக்கூடிய பிரச்சனைகளும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமான கருத்து அப்படிங்கிறது மாறுபட்டுகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நிறைய கருத்து மாறுபாடுகள் வருது. ஸோ ஐஎன்சி ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்குது. லீடர்ஸ் லைக் பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலக், லாலா லஜபதி ராய் were advocating radical approaches instead of merely writing petitions, prayers and memorandums. லால் பால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியமான பர்சன் சரியா இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும்.
இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பெட்டிஷன் போட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நமக்கு ஒன்றும் கிடைக்காது, இந்த மாதிரி பெரிய விஷயங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து ரெஸ்பான்சஸும் பெரிய அளவில் இருக்கணும், இந்த மாதிரி சிம்பிளாக பெட்டிஷன் போடுறதுனால நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன செய்கிறாங்க, இல்லை நம்ம பெட்டிஷன் போட்டே நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம், மக்கள்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிதவாதிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆகுது, காங்கிரஸில் 2 விதமான கருத்துக்கள் உருவாகுது. ஃபஸ்ட்டு அவங்க மிதவாதிகள் இருந்தாங்க இல்லையா, இப்போ 2வது ஒருத்தங்க வராங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள், இங்கிலீஷில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உங்களோட புரிதலுக்கான ஒரு விஷயம், தீவிரவாதிகள் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் மாதிரிலாம் கிடையாது. இவங்க என்ன செய்வாங்கன்னா போராட்டங்கள் நடத்துவாங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவாங்க, அவங்களுக்கு எதிராக கோஷங்கள் போடுவாங்க, ஸோ நிறைய மறியலில் ஈடுபடுவாங்க, வன்முறை இல்லாமல். சரியா, இவங்களோட கருத்தை தீவிரமாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இவங்க பேர் என்ன, தீவிரவாதிகள். தீவிரவாதிகள் அப்படின்னோனையும் கன்னு கத்திலாம் எடுத்துகிட்டு போயிட்டு வன்முறையில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற இது கிடையாது. சரியா, ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தான் இங்கிலீஷில் சில விஷயங்களை படிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் படுத்தும் போது நமக்கு புரிதலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஎன்சி 2ஆக பிரிஞ்சிடுறாங்க. இப்படி 2 விதமான கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு. மிதவாதிகள் இந்த பக்கம் வெறும் பெட்டிஷனையும் ப்ரேயரையும் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் தீவிரவாதிகள் என்ன செய்கிறாங்க, களத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நம்ம சத்தம் போட்டு கேட்கலான்னா நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறாங்க, மறியலில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவன் மகாத்மா காந்தி இந்த பார்த்து தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஏன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, சைலண்ட்டாக கோஷம் போட்டிருப்பாரு, மற்றபடி ரொம்ப அமைதியாகவும் போயிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மிடில் பார்த்து தான் என்ன செஞ்சுருப்பாங்க, காந்தி சூஸ் பண்ணியிருப்பாங்க. Their objective became clear in 1897 when Tilak raised the Clarion call, Swaraj is my birthright and I shall have it. ஸோ இது வந்து எப்போ இந்த பிரிவினை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897. திலக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவர் ஒரு தீவிரவாதி. தீவிரவாதி அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க வந்து வன்முறையில் ஈடுபடுறவங்க கிடையாது, அவங்களோட கருத்துக்களை தீவிரமாக சொல்லுவாங்க. சரியா, ஸோ இவர் என்ன செய்கிறாரு, திலக்கு சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகனை ரைஸ் பண்ணுறாங்க. இது எல்லா இடத்துலையும் மக்களை போய் அடையுது. மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒன்றா ரைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இங்கே யார் சொல்கிறாங்க, பாலகங்காதர திலக். திலக் வந்து மகாராஷ்டிரா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சியை சேர்ந்தவங்க. சரியா, இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, அன்றைய பாம்பே பிரசிடென்சியை சேர்ந்த ஒரு பர்சனாலிட்டி. Tilak and his militant followers were now requesting Swaraj instead of economic or administrative reforms that the moderates were requesting through the petitions and prayers. ஸோ திலக்கும் அவருடைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாடரேட்ஸ் பண்ணுற பெட்டிஷன் போட்டோ இல்லை ப்ரேயர் பண்ணியோ எதுவும் கேட்காம சத்தமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. சரியா, எங்களுக்கு வந்து இது வேணும், நீங்கள் வந்து எங்களை அடிமைப்படுத்துறது முறை கிடையாது, எங்களுக்கான உரிமைகள் இருக்குது, சுய ராஜ்யம் அப்படிங்கிறது எங்களோட பர்த் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீப்புளை அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வே தான் சரி அப்படின்னு நினைக்கிற பீப்புள் என்ன பண்ணுறாங்க, திலகரை ஃபாலோ பண்ணுறாங்க. Though they criticized each other, it would be wrong to place them in the opposing poles. இவங்க 2 பேருமே அவங்களோட கருத்தில் மாறுபடுறாங்க இல்லையா, அதுக்காக இவங்க 2 பேரையும் வேற வேற அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேரோட இலக்குமே என்னதான், இந்தியர்களுக்கு சுயராஜ்யம் வேணும், நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, ஸோ நமக்கு நம்மளோட நாட்டை ஆள்வதற்கான உரிமை வேணும் அப்படிங்கிறதான். அதனால் இவங்க 2 பேரும் மாறுபட்டவங்க கிடையாது. Moderates and militants with their own methods were significant elements of the larger Indian nationalist movement. In fact, they contributed towards the making of the Swadeshi movement. ஸோ இவங்க வந்து சுயராஜ்யம் பற்றி பேசும்போது ஸ்வதேசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகுது. ஸ்வதேசி அப்படின்னா ஒருவரின் தாய்நாடு இல்லைனா அவர் தாய்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இங்கே ஸ்வதேசி அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, உள்நாட்டு உற்பத்தியையும் வியாபாரத்தையும் பெருக்கிறது, அயல்நாட்டு பொருட்களையும் அந்நிய வணிகத்தையும் புறக்கணிக்கிறது. ஸோ இப்படி எக்கனாமிக்கலாக என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஸ்வதேசிங்கிற கான்செப்ட் டெவலப் ஆகுது. இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கலாம், ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறவங்க அந்நியர்கள் இல்லையா, ஸோ அந்நிய அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு வேண்டாம், நாங்களே எங்களை பார்த்துக்குறோம், சுயராஜ்யம் அப்படிங்கிறது ஸ்வதேசியோட மர்ஜான ஒரு டேர்ம் தான். ஸோ இந்த ஸ்வதேசி அப்படிங்கிறது திலகர் மூலமாக ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய இடங்களில் மக்கள் வந்து ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பெங்கால் எவ்வளோ பெரிய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸஸில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா.
முதல்ல ஒரு பெரிய லெவலில் ஒரு மூமெண்ட் வந்து நடக்குது அப்படின்னா அதுவும் பெங்காலில் தான் நடந்திருக்கும். ஸோ மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா சுதேசி இயக்கத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறாங்க, சுதேச பொருட்களை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒன்று கூடிட்டாங்க. ஸோ இவங்க பிரிட்டிஷ் பீப்புள் என்ன செய்கிறாங்க, ஒன்று கூடிட்டாங்க. இப்போ இவங்களை எப்படியாவது பிரிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றுமே பண்ணல. அவங்கள வந்து போய் ஃபிசிக்கலாலாம் பிரித்து விடலை. ஜஸ்ட் இப்படி இருக்கிற பெங்காலை ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, இதில் ஃபிசிக்கலாக ஒன்றுமே கிடையாது. நிர்வாக காரணங்களுக்காக, இல்லைனா நிர்வாக சுமை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருசாக இருக்கக்கூடிய பெங்காலை 2ஆக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இது வந்து கிழக்கு வங்காளம், இது மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இதுதான் என்ன, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1905 ஒன்றுமே இல்லைனாலும் சைக்கலாஜிக்கல் லெவலாக மக்களை டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் தான் இது. சரியா, இது அப்பட்டமாக தெரியும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போய் சொல்லியிருப்பாங்க. பட் இதை வெளியே அப்படியே தெரியும் இது வந்து மக்களை பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது. இருந்தாலும் பீப்புள் வந்து என்ன செய்யலை, அப்படி இந்த ஒரு சின்ன ஒரு பேப்பர் கட்டு வந்து என்ன பண்ணல அப்படின்னா அவங்களோட புரட்சி வந்து அதோட தீவிரத்தை குறைக்கல. மக்கள் இன்னும் அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க, அப்போஸ் பண்ணி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஸ்வதேசி இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 1857 புரட்சிக்கு அப்புறம் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய நிகழ்வு அப்படிங்கிறது இந்த ஸ்வதேசி இயக்கம் தான். இதுதான் முதல்ல நாடு தழுவிய ஒரு இயக்கமாக வந்துச்சு. சரியா, ஸோ இந்த சுதேசி இயக்கத்தோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மக்கள் எல்லாருமே அந்நிய பொருட்கள் வந்து நமக்கு அந்நியமானது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, காட்டனும் இண்டிகோ அப்படிங்கிற பயிரும் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான கிராப்ஸு இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ துணிகளை தான் எரிக்கிறாங்க. சரியா, முதல்ல ஏன்னா முதல்ல அவங்க குறுக்கெலும்பு உடைச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பருத்தியோட உற்பத்தியில் தான். ஸோ அதனால் லண்டன்லேருந்து வந்த எல்லா பிரிட்டிஷ் மெட்டீரியல்ஸையும் கிளாத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எரிக்கிறாங்க. அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னா நம்ம வரலாறில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ என்ன செய்கிறாங்கன்னா இந்த துணிகளை எரிக்கிறது பிரிட்டிஷை வந்து நம்ம புறக்கணிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறதா எல்லாமே சிம்பாலிக்காக காட்டுறது தான். ஸோ இங்கே ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் நடக்கு. which you will be studying in the next lesson, was vehemently opposed by the Indians. The Swadeshi movement of 1905 directly opposed the British rule and encouraged the idea of Swadeshi enterprise, national education, self-help and use of Indian languages. ஆங்கிலத்தை புறக்கணிக்கிறாங்க, வட்டார மொழிகளில் பேச ஆரம்பிக்கிறாங்க, பத்திரிகைகள் வட்டார மொழியில் வருது. எஜுகேஷன் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மிஷினரி எஜுகேஷனோ இல்லை கவர்மெண்ட்டோட ஸ்கூல்ஸும் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் என்ன செய்கிறோம் நேஷ்னல் லெவலில் ஸ்கூல்ஸும் காலேஜஸும் ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்களே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கல்விக்கூடங்களை உருவாக்குறாங்க. ஸோ எல்லா விதத்துலேயுமே ஆங்கிலேயர்களை சாராமல் இந்திய அளவில் விஷயங்கள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இது ஸ்வதேசி இயக்கத்தோட விளைவுகள். The method of mass mobilization and boycott of British goods and institutions suggested by the radicals was also accepted by the moderates. தீவிரவாதிகள் அப்படின்னா அவங்களோட கருத்து தீவிரமாக சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, பிரிட்டிஷ் ஸ்கூல்ஸையும் காலேஜஸையும் புறக்கணிங்க அப்படின்னு சொன்னது மிதவாதிகளும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஆமாம் இது ஒரு சரியான அப்ரோச்சாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வங்க பிரிவினையோட இவங்க காங்கிரஸ்குள்ளே இருந்த ஸ்பிளிட்டும் என்ன செய்ய ஆரம்பிக்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயிண்ட் ஆக ஆரம்பிக்குது. Both the moderates and the radicals were of the same view when it came to accepting the fact that they needed to fulfill the role of educators. They tried to instill nationalist consciousness through various means including the press. எது மூலயமாலாம் தேசியத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியுமோ எல்லா மீடியமையும் யூஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலரான மீடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ். அதனால தான் இன்னுமே 4th pillar ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸை சொல்லுவாங்க. ப்ரெஸ்ஸோட பங்களிப்பு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. அது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருந்தாலும் அதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது இன்னமும் வீரியம் குறையாமல் தான் இருக்குது. அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் ரொம்ப அதிகமானது. ஏன்னா காகிதங்களும் அச்சிடுற முறையும் எமர்ஜ் ஆகிட்டுருக்கிற டைம் இல்லையா. ஸோ எல்லா மக்கள்கிட்டையும் பேப்பரையும் பேனாவையும் எடுத்துகிட்டு போய் எல்லாரையும் எழுத வச்சு எல்லாரையும் படிக்க வச்சு எல்லாருக்கும் தேசியத்தை சொல்லிக் கொடுத்தது இந்த ப்ரெஸ் அண்ட் இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படிங்கிறனால இந்த விஷயங்களை நம்ம மறந்துடக்கூடாது. When the INC was founded in 1885,
1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் வர் ஜேர்னலிஸ்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மாநாட்டில் கலந்துக்கிட்டதில் ஜேர்னலிஸ்ட் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1/3 ஜேர்னலிஸ்டாக தான் இருக்கிறாங்க. எல்லாருமே பத்திரிகையாளர்கள். most stalwarts of the early freedom movement were involved in journalism. Dadabhai Nauroji founded and edited 2 journals called Voice of India and Rashtragaftar. Surendranath Banerjee edited the newspaper called Bengali. இது எல்லாமே ஃபேக்ட். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா தேச தலைவர்களுமே முக்கியமான பர்சன்ஸுமே ஜேர்னலிசம் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ப்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காந்தியடிகளும் பத்திரிக்கை எழுதுவார். நீங்கள் யார் எடுத்தாலும் எந்த ஒரு முக்கியமான தலைவர் எடுத்திருந்தாலும் அவங்க புத்தகமோ பத்திரிக்கையோ நாவலோ இல்லை ஏதோ ஒன்றில் அவங்களோட கையெழுத்து பட ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இது எல்லாமே ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு காமன் டேர்முக்கு கீழே வரக்கூடியதான். ஒவ்வொரு நேஷனலிஸ்ட்டும் என்னென்ன பத்திரிகைகள் நடத்தினாங்க அப்படின்னு போட்டிருக்கு. தாதாபாய் நவ்ரோஜி 2 பத்திரிகைகள் நடத்தியிருக்காங்க, வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஷ்ட்ரகாஃப்தர். சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெங்காலி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை நடத்தியிருக்காங்க. பாலகங்காதர திலகர் என்ன செஞ்சுருக்காரு, கேசரி, மராட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜேர்னல்ஸ் எடுத்திருக்காரு. திஸ் இஸ் தி மீன்ஸ் தட் தே யூஸ்டு டு எஜுகேட் தி காமன் பீப்புள் அபவுட் தி கலோனியல் அப்ரெஷன் அண்ட் ஸ்ப்ரெட் நேஷனலிஸ்ட் ஐடியாஸ். ஸோ தேசியவாத கருத்துக்களையும் ஆங்கிலேயர்களோட காலனி ஆதிக்கத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு பத்திரிக்கையை மீடியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவுமே நிறைய கருத்துக்கள் நம்ம எது மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பேப்பர் மூலமாகவோ நியூஸ் சேனல்ஸ் மூலமாகவோ சோஷியல் மீடியாஸ் மூலமாகவோ தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ப்ரெஸ் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது எவ்வளவு காலம் ஆனாலும் மாறாது அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். News regarding the initiatives taken by the INC were taken to the masses through these newspapers. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, தேசிய அளவில் இந்த மாதிரியான இயக்கங்கள்லாம் நடக்க போகுது, இந்த மாதிரியான தேசிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க அழைப்பு விடுக்கிறாங்க, நீங்கள் இந்த தேசிய போராட்டத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி பீப்புள் கிட்ட போகுது, எல்லாம் நியூஸ் பேப்பர் மூலமாக தான். For the first time in the Indian history, the press was used to generate public opinion against the aggressive politics and acts of the colonial government. முதல் முறையாக பத்திரிகையை எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரான அடக்குமுறை ஆட்சியிலையும் இந்த கலோனியல் கவர்மெண்ட்டோட வேலைகளையும் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த எழுதப்பட்ட எல்லா பத்திரிகைகளுமே மக்களை போய் அடையுது இல்லையா. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் வச்ச ஒரு செக் தான் என்ன, நியூஸ் பேப்பரில் இந்த ப்ரெஸ் ஆக்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய கொண்டு வருவாங்க, ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்பாங்க, சென்சார் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு எதிராக அகெயின்ஸ்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த பத்திரிகையை தடை செஞ்சுருவாங்க. அதை வாங்கி படித்தாலோ அதில் எழுதினாலோ உங்கள் மேலே என்ன செய்யும், சட்டம் பாயும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துடுவாங்க. Balagangadhara Tilak was a firm believer that the lower middle classes, peasants, artisans and workers could play an important role in the Indian national movement. பாலகங்காதர திலகர் என்ன நினைக்கிறாரு, மேல்தட்டு வர்க்க மக்களும் படித்தவர்களும் மட்டும் கிடையாது, மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க, பெசண்ட்டு, ஆர்டிசன், ஒர்க்கர், அதாவது எல்லா செக்ஷனை சேர்ந்த பீப்புளும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஈடுபட்டாதான் இந்த நேஷனல் மூமெண்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத அவர் நம்பினார். இதே விஷயத்தை தான் காந்திஜியும் நம்பியிருப்பாங்க. He used his newspapers to articulate the discontent among this section of the people against the oppressive colonial rule. ஏற்கனவே வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிற இந்த மக்களை எப்படி தேசிய போராட்டத்தில் இணைக்கலாம் அப்படிங்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, இந்த மக்களுக்கு எதிராக கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுச்சோ அதை அவரோட பத்திரிகையில் எழுதுகிறாங்க. ஸோ மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மளோட பிரச்சனை தானே பேசுகிறாங்க, நமக்காக தானே குரல் கொடுக்குறாங்க, அப்போ நம்மளே பார்ட்டிசிபேட் பண்ணனா எப்படின்னு சொல்லிட்டு தேசிய இயக்கங்களில் அவங்கள ஈடுபடுத்திக்கிறாங்க. On 27th July 1897, Tilak was arrested and charged under section 124A of the Indian Penal Code. செடிஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்தால் கூட எல்லாரும் ரூட்டுக்கு போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா முதல்ல செடிஷன் ஆக்ட் போட்டது யார் மேலே அப்படின்னா திலக் மேலே தான். செக்ஷன் 124A ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திலகரை எந்த சட்டத்தின் கீழே கைது செஞ்சாங்க பத்திரிகைகளில் இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். சிவில் லிபர்ட்டி, particularly in the form of freedom of expression and press, became the significant part of Indian freedom struggle. நம்ம கான்ஸ்டிடியூஷனில்
அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அதில் ஆர்டிக்கல் 19ல் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்னா என்ன? நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நினைக்கிறோமோ, அதை வார்த்தையாவோ பாடலாவோ எழுத்தாவோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வெளிப்படுத்தலாம். அதான் என்ன? ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இந்த டேர்ம் கீழே தான் ப்ரெஸ்ஸும் வருது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஆங்கிலேயர்கள காலத்தில் முடக்கப்பட்டது இல்லையா. ஸோ நீ வந்து பேசுனா உன் மேலே தப்பு, எழுதுனா உன் மேலே தப்பு, கூட்டம் கூட்டுனா உன் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பிரிட்டிஷ் பீப்புள் செஞ்சாங்களோ அது எல்லாத்தையுமே உடச்சிட்டு இது எல்லாத்தையுமே நான் என்னோட மக்களுக்கு அடிப்படை உரிமைகளாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன நடந்தாலும் இந்த ரைட் நம்மளை விட்டு போகாது இல்லையா. ஸோ இது ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட், நவ்ரோஜி அண்ட் ஹிஸ் ட்ரெயின் தியரி. நம்ம இந்த லெசனோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். தாதாபாய் நவ்ரோஜி தான் முதல்ல எக்கனாமிக்கலாக எப்படி பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவை சுரண்டியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்லியிருப்பார். ஸோ அதான் பார்க்க போகிறோம். தாதாபாய் நவ்ரோஜி நோன் ஆஸ் தி கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி was a prominent early nationalist. He was elected to the Bombay Municipal Corporation and Town Council during the 1780s. Elected to the British Parliament in 1892. He founded the India Society, East India Association in London. எல்லாமே fact, one by one நம்ம படிக்கிறோம். He was elected thrice as the president of the Indian National Congress. Indian National Congress ஓட annual sessionல வருஷத்துக்கு ஒரு president இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. 3 தடவை நவ்ரோஜியை பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இவரோட முக்கியமான பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா, அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் தி பிரிட்டிஷ் இன் இந்தியா. அதாவது வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படிங்கிறதான் இவரோட ஒர்க்கு. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1901. இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெயின் ஆஃப் வெல்த், எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வத்தை பிரிட்டிஷ் பீப்புள் சுரண்டுனாங்க அப்படின்னு பார்த்துருப்பாரு. ஸோ இதனால தான் இந்த கான்செப்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்ரெயின் ஆஃப் வெல்த். He stated that in any country the tax raised would have been spent for the well-being of the people of that country. எந்த ஒரு நாட்டிலையுமே அந்த நாட்டு மக்களுக்காக தான் அந்த வரியையும் சரி அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸையும் சரி பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் இது ரிவர்ஸாக நடந்திருக்கும். இங்கேருந்து எல்லா செல்வங்களையும் எடுத்துகிட்டு போய் பிரிட்டனில் போய் குமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ரிசோர்ஸ் அப்படிங்கிறது தங்கம் வெள்ளியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நிலக்கரியாக இருக்கட்டும், பெட்ரோலியமாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அரிசி கோதுமை அப்படின்னு சொல்லிட்டு பயிர் வகைகளாக இருக்கட்டும், மனித உழைப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எங்கே தான் பிரிட்டிஷ் பீப்புள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவங்களோட கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியாவை புவர் ஆக்கிட்டாங்க. இந்தியாவோட வறுமைக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறாங்க. பட் இன் பிரிட்டிஷ் இந்தியா taxes collected in India were spent for the welfare of England. Navroji argued that India had exported an average of 13 million pounds worth of goods to Britain each year from 1835 to 1872. இந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் 13 மில்லியன் பவுண்டு ஒர்த் இருக்கக்கூடிய குட்ஸை இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. The goods were in lieu of payments for profits to company shareholders living in Britain. இந்த எல்லா வளங்களும் யாருக்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எங்கே சொத்தை குவிச்சு வச்சுருக்காங்க, இங்கிலாண்டில். ஸோ இது அவங்களுக்கு மட்டும்தான் பயன்பட்டிருக்கு அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. guaranteed interest to investors in railways, pensions to retired officials. இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இங்கிலாண்டில் போய் ரிட்டையர் இருப்பாங்க இல்லையா, ரிட்டையர்ட் ஆன பர்சனுக்கு பென்ஷன் கூட இந்தியாவிலேருந்து தான் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. interest for the money borrowed from England to meet war expenses for the British conquest of territories in India as well as outside India. பிரிட்டிஷ் வந்து அவங்களோட அரசியல் மோகத்தால் நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்றினாங்க. அதுக்கு நிறைய சண்டைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த எல்லா போர் செலவுகளுக்குமே காசு எங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து. போர் அப்படின்னா சும்மா கிடையாது இல்லையா, இரும்பு அதிகமாக தேவைப்படும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும், இரும்பு எங்கே இருக்குது, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸ்லேருந்து இரும்பு தாதுக்களை எடுத்துக்கொண்டு போய் ஆயுதங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்படி எல்லாத்துக்குமே இங்கிலாந்து வந்து சுயநலமாக இந்தியாவை சுரண்டி இருக்கு அப்படின்னு ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு.
All these going in the name of home charges. Nauroji asserted made up of a loss of 30 million pounds a year. ஸோ இதனால் எவ்வளவு லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா காட்டுறாரு. ஸோ இப்படி எக்கனாமிக்கலாக எப்படி பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தாதாபாய் நவ்ரோஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இது தெரியும் போது நம்மளை இவ்வளோ நாள் இப்படிலாம் சுரண்டியிருக்காங்களா அப்படின்னு மக்களுக்கு தெரியவும் எல்லாருக்குமே காமன் எனிமையான பிரிட்டிஷை நோக்கி பீப்புள் திரும்புகிறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் லெசனோட எண்டு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த பிளேசஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1885லேருந்து 1947 வரைக்கும், சரி, விடுதலை அடையிற வரைக்கும் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ செஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 1930, 1935, 1941 to 45 அப்படின்னு 1930களில் ஏன் நடக்காது அப்படின்னா வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக காந்தியடிகள் வந்து இங்கிலாந்து போயிடுவாங்க. அண்ட் 41 to 45ல் 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்ருக்கும். ஸோ இதனால் காங்கிரஸ் செஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த 4 ஆண்டுகளில் நடந்திருக்காது. ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்தெந்த இடங்கள்ல நடந்துச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாம்பேயில் தான் ஃபஸ்ட்டு மாநாடு, 2வது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா பெங்காலில், 3வது மெட்ராஸில். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். இந்த இமேஜை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லெசன் முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.